காட்டு ராஜாவான சிங்கத்தின் குகை வாசல்ல எல்லா மிருகங்களும் கூட்டமாக நின்றுட்டு இருந்தாங்க. வேட்டையாட போகும்போது காலில் அடிபட்டு கால் விரலே துண்டாகி விட்டது. எல்லா மிருகங்களும் வரிசையாக நின்று சிங்கராஜாவை பார்த்துவிட்டு சென்றன. நரி சிங்கத்துக்கிட்ட போய் நின்று, ராஜா, நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னது. என்னது, என் காலில் அடிபட்டிருக்கு, இதை பார்த்துட்டு நீ எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கோவமா, இந்த நரியை பிடிச்சி சிறையில் போடுங்க அப்படின்னு சிங்கம் உத்தரவு போட்டது. காவலாளியான குரங்கு உடனே நரியை பிடித்து சிறையில் தள்ளியது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நரிக்கு ஒரு வேளை மட்டுமே உணவு தரப்பட்டது. நம்ம எல்லாம் நன்மைக்குன்னு உண்மையை தானே சொன்னோம், ராஜா ஏன் நம்ம மேலே கோச்சிக்கிட்டார் அப்படின்னு நரி புலம்பிக்கிட்டே இருந்தது. சரியாக நடக்க முடியாத சிங்கம் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றது. அங்கே ஒரு திறந்து வைக்கப்பட்ட கூண்டு ஒன்று இருந்தது. அதுக்குள்ளே ஆடை பார்த்துட்டு சிங்கம் ஓடி போய் அந்த ஆட்டை உடனே கடித்து சாப்பிட ஆரம்பித்து விட்டது. சாப்பிட்டு முடிந்ததும் திரும்பி பார்த்த சிங்கம் கூண்டு மூடி இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ, நம்ம கூண்டுக்குள்ளே வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டது. அந்த கூண்டை ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு காவலர்கள் அரண்மனைக்கு கூண்டோட சிங்கத்தை எடுத்துகிட்டு போனாங்க. அரசே, நாம் இளவரசருக்கு விளையாடுவதற்காக காட்டிலிருந்து ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு காவலர்கள் சொன்னாங்க. சிங்கம் கூண்டுக்குள்ளேயே காலை தாங்கி தாங்கி நடக்கிறத பார்த்த ராஜா, இந்த சிங்கம் காலை தாங்கி தாங்கி நடக்கிறதுனால நம்ம இளவரசருக்கு விளையாடுறதுக்காக இதை பழக்க முடியாது, அதனால் இந்த சிங்கத்தை திரும்ப காட்டிலேயே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு ராஜா சொல்லிட்டார். சிங்கத்தை திரும்ப காட்டிலேயே விட்டு சென்றனர் காவலர்கள். சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம். நம்ம கால் விரல் இல்லாததுனால தான் நம்மளை விட்டுட்டாங்க, நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நரி சொன்னது உண்மைதான். உடனே காவலாளியான குரங்கிடம் நரியை வெளியில் விடும்படி சொல்லிவிட்டது. வெளியே வந்த நரியை பார்த்து சிங்கம், நீ சொன்னது உண்மையாகிவிட்டது அப்படின்னு சொன்னது. நீதி, நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்தால் எதுவும் துன்பமில்லை.